தமிழக அரசியல் களம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ, தாவேகா பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான, வலுவான இடத்துல அமர்ந்து ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, பழனிசாமி அவர்கள் போட்ட கணக்கு தான் தப்பா போயிடுச்சு அப்படின்ற மாரியான பேச்சுக்கள் இப்ப வெளியாகியிருக்கு. என்ன அவர் அரசியல் கணக்க தப்பா போட்டுட்டார் அப்படின்றத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழியாக விஜய் பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா உருமாறியிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ, ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியவர்களுக்குமே நல்ல சப்போர்ட் இருக்கு தாவேக்காக்கு. சொல்லப்போனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2,00,00,000க்கு மேல இப்போ உறுப்பினர்கள் தாண்டி போயிட்டாங்க இந்த தாவேக்கா கட்சியில. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லீடிங்கில இருக்கு. ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ, இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு தகுந்த நேரத்தில ஒருவேளை அதிமுக கை கொடுத்து உதவி இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழக அரசியல் களமே பார்த்தீங்கன்னா, டோட்டலா அப்படியே மாறி இருந்திருக்கும். அதாவது வேற ஒரு பரிமாணத்துக்கே போயிருக்கும். எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவை எடுக்க தவறிட்டாரு. அப்படி ஒரு வேளை அவர் எடுத்திருந்தாருன்னா, அதிமுகவினுடைய எதிர்காலத்த பார்த்து யோசிச்சு, மாநிலத்தினுடைய அதிகாரத்தில கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள கொண்டு வந்திருக்கலாம். ஏன் சொல்லப்போனா, அசைக்க முடியாத இடத்த கூட அதிமுக பிடிச்சிருக்கும். அதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருந்தது. ஆனா, அவர் தவற விட்டுட்டாரு. விஜயனுடைய எழுச்சியும், அவர் மக்கள் மத்தியில பெற்றிருக்கக்கூடிய அமோகமான ஆதரவையும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் சரியா கணிக்க தவறிட்டாரு. ஒருவேளை அவர் கணிச்சிருந்தார் அப்படின்னா, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரா எடப்பாடி அவர்கள் பொறுப்புல இருந்திருக்கலாம். ஸோ, விஜய முதல்வரா ஏத்துக்கிட்டு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா, வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கலாம் கூட அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள். மீண்டுமே இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த இடத்துல அமைச்சர் பதவிக்கு போயிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஆனா, இது எதையுமே எடப்பாடி அவர்கள் யோசிக்காம விட்டுட்டாரு. விஜய் தானே என்ன ஜெயிச்சிட போறார் அப்படின்னு சாதாரணமா நினைச்சு விட்டுட்டாரு. அதனால தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தை கூட இழந்து போய் நிற்கிறாரு. ஏன் கட்சியவே காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு கட்சி ரொம்ப ஊசலாடிட்டு இருக்கு. ஏன்னா, தாவிகா பக்கம் தான் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா, கட்சி மாறி போயிட்டாங்க. ஸோ, இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அந்த சூழ்நிலையில் காட்டின பிடிவாதம் தான். செய்கிறதெல்லாம் அப்போ செஞ்சுட்டாரு. இப்போ கட்சியை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு கலங்கி போயிருக்கிறாரு. அதாவது கட்சியை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தலைவலி அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஒரு அரசியல் தலைவனுடைய வெற்றி அப்படிங்கிறது காலத்துக்கேற்ற முடிவுகளில் தான் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுடைய அலையை பார்த்து அவர் பயப்படலை. அவரை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கலாம் அவர். அப்படியே அதிமுகவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸை எடப்பாடி அவர்கள் விட்டுட்டாரு. ஒருவேளை அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தாருன்னா, இன்னைக்கு திமுக மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும். அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க. தொண்டர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் போட்ட அந்த கணக்கு தப்பான கணக்கு அதை அப்படியே டோட்டலாக மாற்றிடுச்சு. நிலைமையே தலைகீழாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்காமல் விட்டுருச்சு. இப்போவும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை இல்லாமல் தான் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த ஒரு நிலை தான் இப்போ ஏற்பட்டு இருக்குது. ஸோ, அதனால் சூழ்நிலைகள் அப்படின்றது எப்படி இருக்கும், அதுக்கேற்ற முடிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சூழ்நிலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முடிவும் முக்கியம் அப்படின்றத நல்ல தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. அரசியலுடைய போக்கு இன்றைக்கி விஜயை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த முடிவு வரலாற்று தவறாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போது அதிமுகவினுடைய வீழ்ச்சியானது இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுக தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். பழனிசாமியுடைய நிலையை பற்றி அரசியல் தலைவர்கள் ஒரு பாடம் இப்போ கற்றுட்ருக்காங்க. ஸோ, சரியான நேரத்தில் சரியான அரசியல் கூட்டணிகளை தேர்வு செய்யணும் அப்படின்றதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி எல்லாருமே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. தாவேகா அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்காங்க தான். ஆனால் அந்த ஒரு அரசு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலையை விரிச்சிருக்காங்க. அந்த மாயை வலையில் மட்டும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவுரைகளை கொடுத்துருக்காரு. ஸோ, அது என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக ஒரு சில விஷயங்களை பார்த்தா மனசுக்கு கொந்தளிப்பாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் தான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ, மற்ற எம்எல்ஏக்கள் எப்படி போய் தாவேக்கா விரிச்சிருக்கக்கூடிய மாய வலையில் சிக்கிக்கிட்டாங்களோ
அங்கே போகிறதுனால எந்த மரியாதையுமே உங்களுக்கு இப்போதைக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. எந்த விதமான பதவியும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு தாவேக்கா அப்படின்ற பல்பு ரொம்ப பிரகாசமாக தான் எரிஞ்சிட்ருக்கு. அதில் வந்து மாட்டிக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக யாரும் இருந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை வந்து அழியறதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமியும் வந்து புலம்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதை பற்றி பேசுகிறதாகவும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலர்கிட்ட கேபி முனுசாமி கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வார்த்தைகள் தான் இன்றைக்கும் அவங்கள வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இப்போது ரொம்பவே வந்து சர்க்கிள் ஆகிட்டு இருக்கு. அதாவது கட்சிக்குள்ளே ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா இப்போ ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகலலாம் யாருமே இல்லை. நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து மாறிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதிமுகவை மூடிட்டு தாவேக்காவில் வந்து இணைஞ்சிக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் வந்து அதிமுகவுக்கு இனிமேட்டுக்கு கிடையவே கிடையாது. ஸோ கட்சியை தாவேக்காவோட இணைத்துறது தான் வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னா அதிமுக தலைமைக்கு பார்த்திங்கன்னா ரகசியமாக நிறைய மெசேஜ்லாம் போயிட்டுருக்கு. அதாவது தேர்தலுடைய தோல்விக்கு அப்புறமா அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்னு பலரும் பார்த்திங்கன்னா தாவேக்காவை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சூழலை பயன்படுத்திக்கிறதுக்கு நினைக்கிறது தாவேக்கா. மிக ரகசியமான முறையில் அதிமுகவுடைய நிறைய நிர்வாகிகளை வந்து தொடர்பு கொண்டு வந்து எல்லோரும் இங்கே சேர்ந்துக்கோங்க, இனிமேட்டுக்கு அந்த கட்சியே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அதிமுக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தடுத்த தேர்தலில் வந்து தோல்விகளை வந்து சந்தித்து வரக்கூடிய அதிமுகவுக்கு இனி வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது. சொல்லப்போனால் எதிர்கால அரசியலே வந்து ரொம்ப ஜீரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இரட்டை இலை தொண்டர்கள் எஞ்சிருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரையுமே வந்து தாவேக்காவோட இணைக்கணும் அப்படின்றது தாவேக்காவினுடைய புத்திசாலித்தனமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான ஸ்டெப்ஸை தான் இப்போ தாவேக்கா வந்து எடுத்து வச்சிட்ருக்கு. ஸோ தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆன நிலையில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பெருமளவில் வந்து குறைஞ்சி போச்சு. தாவேக்காவை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னும் மற்ற இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தாவேக்காவினுடைய இணைப்பு கொள்கைக்கு வந்து சாதகமாகவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கட்சியை தனியாக நடத்தி கரைஞ்சி போகிறத விட தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல்லையும் வரக்கூடிய காலங்கள்லையுமாவது ஒரு பாதுகாப்பான அரசியலை வந்து எதிர்காலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துப்பாரா, இல்லை முட்டுக்கட்டை தான் போட போகிறாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ தாவேக்கா என்ன தான் ரகசிய தூது அனுப்பினாலுமே பல தலைவர்கள் அதற்கு சாதகமாக இருந்தாலுமே கூட அதிமுகவை தாவேக்காவோடு இணைக்கக்கூடிய திட்டம் இப்போதைக்கு வந்து நடக்கவே நடக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது அரசியல் விமர்சகங்கள் எல்லாம் இப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடிக்கு துளி கூட இந்த விஷயத்தில் விருப்பமே கிடையாதுங்க. ஸோ அதிமுகவை முற்றிலுமாக வந்து தன்வசப்படுத்தி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரே மாற்று சக்தியாக தன்னை மட்டும்தான் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு தாவேக்கா வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு மெகா இணைப்பு திட்டத்துக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா இபிஎஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சியினுடைய இணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் சம்மதிக்கவே மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மோதலுடைய அடுத்த கட்ட நகர்வு வரக்கூடிய உட்கட்சி தேர்தலில் இன்னும் தெளிவாக தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக திமுகவோட இணையுமா இணையாதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.